ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கான vlog நான் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி தான் எடுத்திருந்தேன். ரொம்பவே சிம்பிளாக தான் படைச்சிருந்தோம். இது வரைக்கும் பொங்கல் அன்றைக்கி கோவிலுக்கெலாம் போனது கிடையாது. ரொம்ப நாளாக பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. சரி, பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிடலாமேன்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம். 12 o'clock க்ளோசிங் டைம் அப்போ தான் போயிருந்தோம். ஸோ அதனால் கடகடன்னு உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். இந்த கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். இங்கே வந்தாலே எப்பயுமே ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துலேருந்து நின்று பார்த்தோம்னா 5 கோபுரம் தெரியும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ரெண்டு மூணு தடவை போயிருக்கேன். பட் இந்த தடவை தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். 5 கோபுரமும் இந்த இடத்துலேருந்து பார்த்தா நல்லா கிளியராக தெரியுது. நல்லா பெருமாளை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாயாரையும் கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கோவில் அப்படியே சுற்றி வந்தோம். கோவில் பின்னாடியே பார்த்திங்கன்னா பெரிய குளம் இருக்குது. தூரத்தில் நிறைய பெரிய பெரிய மீன்லாம் நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பொரி வாங்கிட்டு போட்டாங்க. இந்தமாரி நல்ல நாள்லலாம் இந்த மாதிரி கோவில் குளத்துல இருக்க மீனுக்கெலாம் பொரி வாங்கி போட்டோம்னா நமக்கு எல்லாம் நல்லதும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய குட்டி குட்டி பசங்க அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாருமே பொரி வாங்கிட்டு போட்டதும் எங்கே இருக்க மீனுமே அங்கே வந்துச்சு. பார்க்க நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் கோவிலுக்கு போனால் நாமளுமே பொரி வாங்கிட்டு போகணுன்றத யோசித்து வச்சுருக்கோம். நிறையா மீன் வந்தது. பெரிய பெரிய மீன்லாம் இருந்தது. பார்க்கவே செம அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி பொரி வாங்கி போட்டால் ரொம்பவே நல்லது. நமக்கு இருக்க எல்லா கஷ்டமும் தீரும். ஏன்னா அன்றைக்கி அன்னதானம் கொடுக்குற மாதிரி. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணாதவங்க இதுக்கப்புறம் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு சொன்னாங்க, பாருங்கள் ரொம்ப நிறையா பொரி வாங்கிட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று அங்கே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவில் சுற்றிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். ரொம்ப பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் க்ளோசிங் டைம், அதனால் வெளியே போக சொல்லிட்டாங்க. வீட்டில் முன்னாடியே படைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம். இன்றைக்கி நான்வெஜ் வச்சு தான் படைக்கணும். ஸோ அதனால் அது மட்டும் ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடலான்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி நான்வெஜ் பார்த்திங்கன்னா சிக்கன் தான் செஞ்சுருந்தோம். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நான்வெஜ் தான் சமைச்சு படைப்பாங்க. முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு போனதுனால கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் ஈவினிங் போல் நாங்கள் எல்லாமே படைச்சிட்டு சாமி கும்பிட்டாச்சு. எப்போவும் போல் மார்னிங்கே விளக்கு தட்டெல்லாம் தீற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு படைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம். அதனால் கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் படைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டயர்டாக இருக்கும் சொல்லிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. குழம்பு பொரியல் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வரும்போது தான் வந்துட்டு திருப்பி போய் வாங்கிட்டு வந்தோம். காடை ஃப்ரையும் சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தோரணம்லாம் வச்சு படைச்சாச்சு.
வீட்டில் இருக்க எல்லா வண்டிக்குமே வந்து படைச்சிட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. இன்றைக்கி பொங்கல் வந்து ரொம்பவே சிம்பிளாக நல்லபடியாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.